திருச்சி மாநகர் மாவட்டம் மலைக்கோட்டை வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிந்தாமணியில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. மலைக்கோட்டை வடக்கு பகுதி கழக செயலாளர் எல் முத்துக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி தலைவர் ஜி நாகு, மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ராதா வெங்கடநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வரும் தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்காக அனைவரும் அயராது பாடுபடுவதென முடிவெடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இரண்டாவது நாளாக எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் அதிமுகவின் முத்தான தேர்தல் அறிக்கையையும் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரம் செய்தார். கரிசல்பட்டி, மேலக்கோட்டை, காமாட்சிபுரம், மீனாட்சிபுரம், ராயபாளையம், கட்ராம்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், முன்னாள் ஒன்றிய தலைவர் லதா ஜெகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர் அணி மாநில துணை செயலாளர் முத்துசெல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள தென்னலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியினை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1200 காளைகள் சீறி பாய்ந்த நிலையில் 500 மாடிபிடி வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டன. போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தரமற்ற முறையில் கட்டப்படும் இலங்கை அகதிகளுக்கான குடியிருப்புகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஆய்வு செய்தார். மொட்டைமலை பகுதியில் 11,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இலங்கை அகதிகள் குடியிருப்புகள் தரமற்ற முறையில் கட்டப்படுவது அறிந்து அதிமுக MLA மான்ராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது களிமண்ணாக செங்கல்கள் இருப்பதைக் கண்ட அவர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தரமான முறையில் கட்டவில்லை என்றால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்த ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாபுரம் ஆதி திராவிடர் பகுதியில் சாலை வசதி வேண்டி அதிமுக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவியிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததில் அவர் நேரில் சென்று குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆதி திராவிடர் பகுதியில் குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறிய கிராம மக்கள் நியாய விலை கடை வேண்டும் எனவும் MLA சு. ரவியிடம் கோரிக்கை வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறியதோடு செய்தியாளர்களை சந்தித்த MLA சு. ரவி பாலாபுரம் பகுதியில் ஒரு வாரத்திற்குள் சாலை வசதிக்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெறாவிட்டால் அடுத்த வாரம் ஊர் மக்களுடன் சேர்ந்து திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபடுவேன் என எச்சரித்தார். சென்னை ராயப்பேட்டையில் புரட்சி தலைவியின் 78வது பிறந்த நாள் விழா மற்றும் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிரணி செயலாளருமான வளர்மதி பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வரும் தேர்தலில் அதிமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்த தீவிரமாக களப்பணி ஆற்றுவோம் என சிறுபான்மை பிரிவினர் சூளுரைத்தனர். திருநெல்வேலியில் அவர் போய் ஏதோ விழா நடத்தும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணாப்பினாலும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நான் தான் எல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி அவர் பேசுகிறார். அத்தனையும் போய் நீங்கள் பாருங்கள், எங்கே இன்றைக்கி அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகள்லாம் பட்டியலிட்டு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, எல்லாம் வார்த்தை ஜாலம், எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு, எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏமாற்று வித்தைகள். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் சென்னை திருமங்கலத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர்களுடனான ஆலோசனை கூட்டத்தின் போது வாக்கு சேகரித்தார். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஜே. ஆனந்த் தலைமையில் வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் அதிமுக கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகனுக்கு வழக்கறிஞர்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலைமை அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்படும் புதிய காத்திருப்போர் அறைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் காத்திருப்போர் அறைக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று அடிக்கல் நாட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் திருக்குடி ஊராட்சி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாப்பா சுப்பிரமணியன் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 5 பேருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர வாகனங்கள் அதிமுக சார்பில் வழங்கப்பட்டது. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் நிலோபர் அஜிம், முன்னாள் எம்எல்ஏ கோவி சம்பத்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே திமுகவில் இருந்து விலகிய 30 குடும்பத்தினர் அதிமுகவில் இணைந்தனர். சிமிழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் திருவாரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கழக துண்டு அணிவித்தும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கியும் வாழ்த்தி வரவேற்றார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்று தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அரியணையில் அமர்த்த சூளுரைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளம், தெற்கு திட்டங்குளம் கிராமங்களில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று வாக்குச்சாவடி முகவர்களிடம் அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்ய ஆலோசனை வழங்கினார். மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். நாகப்பட்டினம் வடக்கு ஒன்றியம் மற்றும் நாகை நகராட்சியில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் விலகி முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். நாகை நகர கழக செயலாளர் தங்க கதிரவன், நாகை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் போ பன்னீர் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ரா ஜீவானந்தம், KA ஜெயபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை வாடிப்பட்டி பேரூர் கழகம் சார்பில் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரூர் செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அதிமுக விளக்க உரை பிரசுரங்களை வழங்கி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது 7.5% உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து 5000 மருத்துவ மாணவர்களின் கனவை நினைவாக்கியது கழக பொதுச் செயலாளர் என பெருமிதம் கூறினார். மேலும் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத திமுக அரசு தற்போது பால், அரிசி, பருப்பு, மின் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து விலையும் உயர்ந்து விட்டது என குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலூர், பீடம்பள்ளி, கலங்கல் பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் குமரவேல், நகர செயலாளர் கார்த்திகை வேலன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட முரம்பு, ஆசிலாபுரம் ஆகிய பகுதியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் மாநில புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் MLAவுமான MSR ராஜவர்மன் மற்றும் மாநில MGR மன்ற இணை செயலாளரும் MLAவுமான எதிர்கோட்டை சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் பிரசுரங்கத்தை வழங்கினர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கொம்பாடிக்குப்பம் பகுதியில் புதிதாக நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த அங்கன்வாடி மையத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். மாவட்ட விவசாய அணி செயலாளர் கனக சிகாமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் மாம்பட்டியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 18 லட்சம் செலவில் அமையவுள்ள இத்திட்டத்தின் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அரூர் கழக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வையூரில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று நிழற்குடையை திறந்து வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்.